Hi students, நம்ம இப்போ example 2.21 chapter 2 numbers and sequencesல பார்க்க போறோங்க. Question என்னன்னா, the general term of a sequence is defined as an is equal to n into n plus 3 when n belongs to n is odd. ஓகேங்களா? Similarly, an வந்து n square plus 1 when n belongs to n is even. Find the 11th and 18th terms. அவ்வளவுதான் question. ஸோ நமக்கு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜென்ரல் டேர்மே ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட வேல்யூ வந்து ஆர்டாக இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா n இன்டூ n ப்ளஸ் 3 ஃபார்மில் இருக்கும். அதே என்னோட வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் வந்து எப்படி இருக்கும்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஃபார்மில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம 11th டேர்மையும் 18th டேர்மையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கமான். ஸோ முதல்ல நம்ம 11th டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். 11th டேர்ம் வந்து ஒன்றும் இல்லைங்க, A11. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏஎன் வந்து எந்த ஃபார்மில் இருக்குங்க? இப்போ A11னா என்னோட வேல்யூ வந்து ஆட். ஸோ என்னோட வேல்யூ வந்து ஆட்னா உங்களுக்கு டேர்ம் வந்து n இன்டூ n ப்ளஸ் 3 ஃபார்மில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக A11 எப்படி இருக்கும்? 11 இன்டூ 11 ப்ளஸ் 3. That is 11 into 14, which is nothing but 154. சரிங்களா? இதுதான் வந்து A11, that is 11th term ஓட value. Similarly, நம்ம 18th term என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So find the 18th term. அப்படின்னா உங்களுக்கு A18 நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ ஈவனாக இருந்தால் உங்கள் டேர்ம் எப்படி இருக்குங்க? n ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ an வந்து எப்படி இருக்கும்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஃபார்மில் இருக்கும். ஸோ A18 வந்து உங்களுக்கு என்னதுங்க? 18 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 18 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 324 ப்ளஸ் 1. ஸோ உங்களுக்கு 18th டேர்ம் வந்து என்னதுங்க? 325. ஓகேங்களா? இதோட இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.